உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பைக் ஓட்ட முடியாது, நாங்க வீட்லயே இருந்துக்கிடுதோம். நீங்க எல்லாம் காலையிலே வாங்க. ஏய், பெருசா ஒண்ணும் இல்லல்ல. ஒண்ணும் இல்ல டி, வண்டி ஓட்ட முடியல, அம்பிட்டதான். சரி சரி, இந்த விஷயத்த ஆறுகிட்டயே சொல்ல வேண்டான்னு அவங்க சொல்லுதாவ. நான் வச்சிடுட்டா? ஓ, அடிபட்டிருக்கு, யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்றானா? சரி சரி, நான் யார்கிட்டயும் சொல்லல. நீங்க 2 பேரும் நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு. சரி டி. இல்லை, என்ன அடிபட்டிருக்குன்னு சொல்லுத? என்ன ஏதுன்னு தகவல் தெரியலையே. நானும் ஒரு 8 வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவா. ஒன்னும் இல்லடா, உன் தங்கச்சி புருஷனுக்கு கையில சின்ன அடிபட்டிருக்கான், அதனால கோயிலுக்கு வரலையா? ஆறு பாண்டிகா, என்னாச்சு? எசக்கி தேவையில்லாம இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னான். நீ ஒட்டு கேட்டுட்ட. இல்லை, ஏதோ அடிபட்டிருக்குங்க, யார்கிட்டயும் சொல்லாண்டாங்க. ஏதோ பெருசா இருக்கு போதுல. இரு, நான் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இருடா, கொஞ்சம் இரு. நீ எல்லாம் ஒரு பிரசிடென்ட், வியாபாரம்லாம் வேற பண்ற, இது கூட உனக்கு புரியாதா? இல்லை, என்னல வளருத? டேய், சின்ன அடிதான், ஆனா யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு இசக்கி சொல்றானா என்ன அர்த்தம்? எதுவா இருந்தா என்னல, அடிதான் பட்டிருக்குன்னு சொல்லுதாம்ல. டேய் லூசு, புதுசா கல்யாணம் ஆனவங்க தனியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு அடிபட்டிருக்குன்னு நோண்டி சாக்கு சொல்றாங்க. அதே நேரம் அடிபட்டத பாக்க யாரும் வந்து நிக்க வேண்டாம்னு சொல்றாங்க, நாங்க தனியா இருக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் அர்த்தம். இதெல்லாம் தெரியல, நீ எல்லாம் ஒரு பிரசிடென்ட். என்ன இவ அடிபட்டிருக்குன்னு சொல்லுதா? யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லுதானா? வீட்டுல தனியா இருக்கணும்னு சொல்லுதாவலாம். இங்க சிவராத்திரி நடக்கலாம். அவங்க என்ன பண்ணுதாவாங்க? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.